श्रीमते रामानुजाय नमः। श्री बालधन्वी गुरवे नमः। श्रीमद्वरवरमुनये नमः। वंदे रामानुजमुनिं त्रिविक्रममिवापरं निर्मर्यादेन शीलेन यस्य विश्वं सुखीकृतम्। இந்த ஸ்லோகமானது திருமழிசை அண்ணாவப்பங்கார் சுவாமி என்கிற பேராசிரியராலே அவர் அருளிச் செய்த ராமானுஜ அதிமானுஷஸ்தவம் என்கிற கிரந்தத்தினுடைய முதல் ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. எம்பெருமானுடைய திருவவதாரங்கள் எல்லாம் அதிமானுஷ செயல்களோடே கூடினவை, அசாதாரணமான சேஷ்டிதங்கள். அவைகளையெல்லாம் நாம் அனுபவிப்பதற்கு பாங்காக சுவாமி கூரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்தாலே அருளிச் செய்தார். அந்த ஸ்தோத்திரத்தை அடியொத்தி சுவாமி எம்பெருமானார் விஷயமான அதிமானுஷஸ்தவம் என்று திருமழிசை அண்ணாவப்பங்கார் சுவாமி எம்பெருமானார் விஷயமாக அருளிச் செய்தார். அதில் இந்த முதல் ஸ்லோகத்தாலே எம்பெருமானாரை வணங்குகிறேன், அவ்வெம்பெருமானார் தாமும் எப்படிப்பட்டவர், என்னால் திரிவிக்ரம பெருமானுடைய அபராவதார பூதரோ என்று சங்கிக்கலாம்படியானவர். ஏன்னா திரிவிக்ரம பெருமான் என்ன பண்ணினான்? இவ்வுலகங்களையெல்லாம் தாவி அளந்து அதனாலே எல்லா உலகங்களையும் சுவாதீனப்படுத்தி கொண்டு நமக்கு நற்கதியை அளித்தான், எல்லாருக்கும் தன்னுடைய திருவடி சம்பந்தத்தை கொடுத்தருளினான் என்பதாக தெரிகிறது. அதுபோலத்தானே சுவாமி எம்பெருமானாரும் தம்முடைய அளவு கடந்த கிருபையினாலே உலகம் அனைத்துக்கும் நற்கதி கிடைக்கட்டும் என்ன அவர் ஏறார் எதிராசர் இன்னருளால் சொல்லும்படியாக எல்லாருக்குமான அந்த எம்பெருமான் பகவத் சம்பந்தத்தை தம்முடைய திருவடி சம்பந்தத்தினாலே தந்தருளினார். அப்படிப்பட்ட ஆச்சாரியன் எம்பெருமானார். அவர் நமக்கெல்லாம் இன்னைக்கு எம்பெருமானாருடைய சம்பந்தத்தை நாம் அவர் சம்பந்தத்தை பெறணுங்கிறதுக்காக 74 சிம்ஹாசனாதிபதிகள்னு ஆச்சாரியர்களை நியமித்து அந்த ஆச்சாரிய புருஷர்கள் மூலமாக இன்னளவும் நாம் ராமானுஜ சம்பந்தத்தை அடைந்து ராமானுஜதாசன் ராமானுஜதாசி என்று சொல்லிக் கொள்ளும்படியான ஏற்றத்தை பெற்றிருக்கிறோமே. அப்படி அவ்வெம்பெருமானாராலே நியமிக்கப்பட்ட அவர்களுடைய வம்ச பரம்பரையிலே வந்தவர்களான ஆச்சாரிய புருஷர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரிய புருஷர்களும் எம்பெருமானோடு ஒத்தவர்கள் தானே, அவளும் பகவத் அவதாரம் தான். இப்படி இந்த திருப்பாவையிலேயும் ஆண்டாள் ஆச்சாரியனை பற்றின விஷயமாகவே நமக்கு அருளி செய்து கொண்டு வருவதனாலே இன்றைய தினம் 3வது பாசுரத்திலே ரொம்ப ஆச்சரியமாக ஆச்சாரியனை ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று ஆண்டாள் காட்டி அருளுகிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன்னா திருவிக்கிரம பெருமான சொல்றாள்ங்கிறது தெரியறது. அது எப்படியாக ஆச்சாரியனை தெரிவித்ததாக ஆகும் அப்படின்னா, ஓங்கி எம்பெருமான காட்டிலும் மேம்பட்டு உலகங்களையெல்லாம் சுவாதீனப்படுத்தி கொள்றது, அதுதான் உலகளத்தல். அப்படி உலகங்களையெல்லாம் தன்னதாக ஆக்கி கொண்ட உத்தமன் ஆச்சாரியன் மிகச் சிறந்தவர் என்று ஆண்டாள் காட்டுகிறாள். சுவாமி எம்பெருமானார் உபய விபூதி நாதருல்யம். ஏன்னா நித்திய விபூதி லீலா விபூதி இரண்டுமே எம்பெருமானாரிட்ட வழக்காக இருக்கக்கூடியது. இப்போ உத்தாரக ஆச்சாரியர் அவரும் ஒரு ஆச்சாரியன் தானே, அவர்தான் முதல்ல உத்தாரக ஆச்சாரியன். அவரால் நமக்கு உபகாரக ஆச்சாரியன் இன்னைக்கு கிடைச்சிருக்கார். இப்படி உலகங்களையெல்லாம் சுவாதீனப்படுத்தி கொண்டிருக்கிற உத்தமன் யாருன்னா சுவாமி எம்பெருமானார். இப்போ ஆச்சாரியனாக இருக்கிறவர் எம்பெருமான காட்டிலும் மேம்பட்டவர். ஏன்னா எம்பெருமான் பல சேஷ்டிதங்களை பண்ணினான். மன்மிஷ யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுரனிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறி ஞானந்தலை கொண்டு நாரணர்காயினர் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ எம்பெருமான் எத்தனை அவதாரங்களை பண்ணி கண்ணு முன்னாடி வந்து உபதேசங்களை பண்ணினாலும் யாருமே பொருட்படுத்தலையே. கண்ணனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. எத்தனை அவதாரங்களை பண்ணிட்டு இருந்திருப்பார், ஆனால் எந்த அவதாரத்திலையும் இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொன்னதே கிடையாது. அவஜானந்திமா மூடா, மூடர்கள் இவெல்லாம் என்ன அவமானப்படுத்துகிறார்கள்னு கண்ணனே வருத்தப்பட்டிருக்கான். இப்போ துவாபர யுகத்தின் கடைசியில் அவதாரம் பண்ண கண்ணன் தான் இந்த வருத்தத்தை பட்டிருக்கார். யாருமே கண்ணு முன்னாடி வந்து இவ்வளவு சேஷ்டிதங்களை பண்ணுறேன், நான் தான் பரமாத்மானு காண்பிக்கிறேன், என்ன அடையணும் நீங்களான்னு காண்பிக்கிறேன்,
ஆனாலும் சில பேர் என்னை இவ்வளவு அவமானப்படுத்துகிறார்களேன்னு வருத்தப்பட்டானே. அப்படி வருத்தப்பட்ட எம்பெருமான் பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயலன்னாக திருத்தி பணி கொள்வான்னு சொல்லும்படியான ஆச்சாரியர்களால் தான் உலகம் இன்னைக்கு நன்னாக நடந்து கொண்டு இருக்கிறது, அவர்களாலே தான் இந்த உலகம் திருந்திண்டு வர்றது அப்படின்னு கண்ணால பார்த்தான். ஓ, அப்ப ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும்னு சொல்லும்படியாக எம்பெருமான் கண்ணன் தானும் கீதாச்சாரியனானும். அதனாலதான் அந்த ஆச்சாரியத்துவத்தில் ஆசைப்பட்டு எம்பெருமான் கீதையை சொல்லியிருக்கார். அப்படி எம்பெருமான காட்டிலும் ஆச்சாரியன் உயர்ந்தவன். எந்த ஆச்சாரியனு நான் எம்பெருமான், நான் தான் பகவான் அப்படின்னு அதில் உட்காந்துக்கணும்னு சொல்லவே மாட்டான். எந்த ஆச்சாரியன் கிட்ட வேணா போங்கோ, நம்ம இவர் தான் பெருமாள், ஆயனார் தான் பெருமாள்னு அவரை தான் கை காட்டுவார். ஆனால் இந்த எம்பெருமான் இருக்கானே, நான் ஆச்சாரிய ஸ்தானத்தில் போய் உட்காந்துக்க மாட்டேனா அப்படிங்கிறதுல நினச்சிட்டு இருக்கார் அவர். அதில் ஒரு ஆசை அவருக்கு. அதனால ஆச்சாரியனுங்கிறவர் உயர்ந்தவர் அப்படிங்கிறது தெரியறது. நான் எம்பெருமான் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் மறைச்சுண்டு சின்னதாக ஒரு வடிவை எடுத்து கொண்டு வந்து 3 அடி நிலம் தானமாக கேட்கிறானே, அது மாதிரி தானே ஆச்சாரியன் இருக்கார். ஆனால் ஆச்சாரியன்கிட்ட ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா எம்பெருமானை போலத்தான் வர, தன்னுடைய பெருமைகளெல்லாம் மறைச்சுண்டு வர, மனுஷர் சதாச்சியர்னு சொல்லும்படியா இந்த மனுஷர்களோட மனுஷனா சேர்ந்துண்டு நம்ம சாப்பிட்ற அதே சாப்பாட்டையெல்லாம் சாப்பிட்டுண்டு அதே போலத்தான் வர, சம்சாரிகளிடத்துல தான் வர. ஆனால் எம்பெருமான் வந்து என்ன பண்ணினான், எனக்கு 3 அடி நிலம் தானமாக கொடு அப்படின்னு கை நீட்டி கேட்டான். ஆனால் ஆச்சாரியன் என்ன பண்ணுறாரு தெரியுமோ, ரகசியத்திரயத்தை நான் கொடுக்குறேன், தத்துவத்திரயத்தை தரேன், ஷட்கத்திரயத்தை தரேன். ஷட்கத்திரயம்னா கீதை 18 அத்தியாயங்களோடு, இப்போ ஷட்கம் ஒரு 6 அத்தியாயங்களோடு கூடின ஒரு தொகுப்பு ஷட்கம். அப்போ ஷட்கத்திரயம் 18 அத்தியாயங்களோடு கூடின கீதை, தத்வஹித புருஷார்த்தங்கள், இப்படி 3 விஷயங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் நான் தரேன், இந்த அறிந்து கொண்டு நீங்கள் எம்பெருமான சென்று கிட்டி அனுபவியுங்கோள், அவனுக்கு கைங்கரியங்களை பண்ணுங்கோள். ஒரு ஆச்சாரியனா இருக்கிறவர் கடைசி பட்சம் ஆசைப்படுறது இவ்வளவுதான், எல்லா சேத்தனர்களும் உஜ்ஜீவனம் அடையணும், எல்லா சேத்தனர்களும் உஜ்ஜீவனம் அடையணும். இதுக்காகத்தானே சுவாமி எம்பெருமானார் இத்தனை பேர் உஜ்ஜீவனம் அடைவர்களேயானால் நான் ஒருத்தனாவது நரகத்துக்கு போறேன் அருள். அப்படி இந்த ஆச்சாரியன் எல்லாருக்குமாக கிருபை செய்யக்கூடியவன். எம்பெருமான் 3 அடி குடுன்னு கேட்டார், ஆச்சாரியன் நான் 3 தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து செய்கிறார். மற்றும் இந்த திருவிக்கிரம பெருமான் உலகங்களை எல்லாம் அளந்த போது எம்பெருமான் திருவடிகளின் வழியாகத்தான் கங்கை பெருகித்துன்னு பார்க்கிறோம். அதுதான் எம்பெருமான் திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு கொண்டாடுறோம். ஆச்சாரியனும் தம்முடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை பிரசாதித்து சிஷ்யோஜீவனம் பண்ணிட்டு இருக்காரோ. அப்ப எம்பெருமானை போல அவரும் உலகளந்தவர் தான் அப்படிங்கிறது தெரியறது. உத்தமன், ஏன் ஆச்சாரியன் ஏன் உத்தமன், இது எம்பெருமானார் பரமாக பார்த்தோமே. ஆனால் இப்ப சொன்னா போலதான் பல பேர் தேவரீருடைய சம்பந்தத்தால மோட்சத்துக்கு போவாளே சுவாமி, அடியன் ஒருத்தன் நரகத்துக்கு போனால் என்னன்ட்டு தான் வீழ்ந்தாலும் பிறர் வாழணும்னு நினைக்கிறாரோ இல்லையோ. அதனால உத்தமன், அவர் தான் உத்தம ஆச்சாரியன் அப்படிங்கிறது காட்டுற. மற்றொரு விஷயம், ஆச்சாரியன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு என்னென்னமோ சொல்றோமே, ஆசிரியர்கள் தினம்னு ஒன்று வந்துடுத்துன்னா எல்லாருக்குமா ஒரு கொண்டாட்டம்னு சொல்லிடுறோம். நம்ம இவர் எனக்கு ஸ்கூல்ல இந்த பாடம் எடுத்தார், எனக்கு காலேஜில் இந்த பாடம் எடுத்தார், இல்லை இவர் எனக்கு இதெல்லாம் லௌகிக படிப்பு இது ஒரு பக்கம் போட்டோம், அடுத்தது இவர் எனக்கு சாஸ்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார், இவர் எனக்கு இது சொல்லிக் கொடுத்தார், அது மாதிரி நிறைய சொல்றோம் இல்லையோ. இப்போ இந்த குருன்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள்லையும் கூட இதில் யார் உத்தமமான ஆச்சாரியன் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த கர்மகாண்டம் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மகாண்டங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து, இல்லை சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற காவிய நாடகாதிகளை எல்லாம் சொல்லி கொடுத்து, இதையெல்லாம் சொல்லி கொடுக்குற அதம குரு, அவர் ரொம்ப 3ஆம் தரம்னு வச்சுக்கோங்க, அதம குருவாக ஆயிடாமல், இல்லைன்னா தொண்டரைப்படி ஆழ்வார் சொன்னா போரே, புலையரமாகி நின்ன புத்தொடு சமணமெல்லாம் கலையரக்கத்தவாந்தர் காண்பரோ கேட்பரோதாம். மற்ற நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அல்லாததான ஜெயின பௌத்தாதி கிரந்தங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அதமாதம குரு, அவர் இன்னும் கீழே 4வது தரம்னு வச்சுக்கோங்க. இப்படி இல்லாதைக்கு நல்ல நம்ம சத்சம்பிரதாய சாரார்த்தங்களையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன், அவர் தான் உத்தமாச்சாரியன். ஏன்னா நேர ஆச்சாரியனுங்கிறவர் யாருன்னா சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனைன்னு காட்டுறாரோ இல்லையோ பிள்ளலோகாச்சாரியன். அப்போ அந்த திருமந்திரத்தை நமக்கு அருள் செய்கிறவர் அவர் தான் உத்தமமான ஆச்சாரியன். நீ எம்பெருமானுக்குரியவன், நீ எம்பெருமானுக்கே உரியவன்
அப்படிங்கிறத காட்டுறவர் தான் நமக்கு உத்தமமான ஆச்சாரியன். இப்படிப்பட்ட உத்தமமான ஆச்சாரியன் தான் உத்தமன். இப்படி திருமந்திரார்த்தத்தை நமக்கு அருளி செய்து அதனால நமக்கு இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு நாம் எம்பெருமான சென்று கிட்டுவதற்கு காரணமாயிருக்கிற ஆச்சாரியன் யாரோ அவர்தான் உத்தமமான ஆச்சாரியன், அவர்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்ன ஆண்டாள் இப்பாசுரத்தாரே சுவாபதேசமாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறாள். மூன்றாவது பாசுரத்தில் இருக்கிற ஒரு விசேஷார்த்தத்தை இன்னைய தினம் அனுபவித்துக் கொண்டோம். இப்பாசுரத்தை விண்ணப்பம் செய்து இன்னைய தினம் அடியனுடைய உரையினை முடித்துக் கொள்கிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலோடு கயலுகளான் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோரெம்பாவாய். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எபெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.